வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம மகாபாரதத்தோட செகண்ட் டாபிக் தான் பார்க்க போகிறோம். நேற்று செகண்ட் டாப்பிக்கில் கொஞ்சம் கதையை சொல்லியிருப்பேன். மீதி அதோட தொடர்ச்சி கதை இன்றைக்கி நம்ம பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க உள்ளே போகலாம். நேற்று சொன்ன கதையில் பார்த்தீங்கன்னா, சிவனும் பார்வதியும் காட்டுக்குள்ளே இருக்காங்க. ஒரு சின்ன ஸ்டோரியாக சொல்லிடுறேன், ஏன்னா அதோட தொடர்ச்சி உங்களுக்கு அப்போ தான் புரியும். சிவனும் பார்வதியும் காட்டுக்குள்ளே இருக்காங்க. அப்போ ஒரு அரசர் வந்து அந்த காட்டுக்குள்ளே போகிறாரு. அப்போ சிவனும் பார்வதியும் விளையாட்டாக பேசிகிட்டு இருக்கும்போது, இங்கே காட்டுக்குள்ளே இருக்க மிருகங்கள் எல்லாம் எல்லாமே எனக்கு ஆணாக இருக்கிறது பிடிக்கல, எல்லாமே கம்பீரமாக இருக்குது, நீங்கள் ஒருத்தர் தான் என் கண்ணுக்கு ஆணாக இருக்கணும்னு சொல்லி சிவன் விளையாட்டாக என்ன பண்ணுறாரு, அந்த காட்டுக்குள்ளே இருக்க எல்லா விலங்கு உயிரினத்தை எல்லாத்தையுமே ஆண் இல்லாமல் எல்லாத்தையுமே பெண்ணாக மாறிட செய்கிறாரு. அப்போ காட்டுக்குள்ளே வர அந்த ராஜாவுமே ஒரு பெண்ணாயிடுறாரு. பெண்ணானதும் அவரே மனம் ரொம்ப நொந்து போய், நம்ம ஏன் பெண்ணானோம், நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. சிவன் கீழே கேட்டதும் சிவன் நான் உன்னை மாற்றினதுக்கு இப்போ என்னால் எதுவும் பண்ண முடியாது, கொஞ்சம் காலம் பொறு, நீ தேய்பிறையில் பெண்ணாகவும் வளர்ப்பிறையில் ஆணாகவும் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சிவன் சொல்கிறாரு. அதற்கு பிறகு நம்ம அந்த சந்திர வம்சத்தில் 2 இதுவாக பிரியுது. ஒன்று சூரிய வம்சம், ஒன்று சந்திர வம்சம். அப்புறம் அதில் இலா காட்டுடைய ராஜா பெண்ணாக மாறினதும் அந்த காட்டுக்குள்ளே இருக்கும்போது அவருடைய பேர் இலாவாக மாறி புதனை பார்த்து இவங்க 2 பேரும் காதலில் இருந்து குழந்தை பிறக்குது. நிறைய குழந்தை பிறக்கிறாங்க. அவங்களோட குழந்தை வம்சத்தில் நிறைய குழந்தை பிறந்துகிட்டே இருக்குது. அந்த குழந்தை பிறந்ததுக்கப்புறம் அவங்க நம்ம பேச போகிற கதை கௌரவர்களை பற்றின்றனால கௌரவரோட கதையை மட்டும்தான் இப்போ நம்ம பேச போகிறோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கதையில் நகுஷா பேரரசன் ஆகி மலைப்பாம்பான கதையை தான் நம்ம பார்க்க போகிறோம். நகுஷான்றவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, நேற்று சொன்ன கதையில் புதனுக்கும் இலாக்கும் குழந்தை பிறந்ததுன்னு சொன்னோம். நிறைய குழந்தை பிறந்தாங்கன்னு. அந்த நிறைய குழந்தையில் ஒருவரான குழந்தை தான் நகுஷா. அவர் வளர்ந்து ஒரு பேரரசனாக ஆகிறாரு. ஒரு முறை தேவலோகத்தில் இந்திரனோட அரண்மனைக்கு விருந்துக்கு அழைக்கப்படுறாரு. அப்போ இந்திரன் எங்கேயோ வெளியே செல்ல வேண்டிய நிலை இருக்கனால நகுஷா கீழே என்னோட தேவலோகத்தை சில காலம் நீ பார்த்துக்கோ, இங்கேயே நீ மகிழ்ச்சியாக இருக்கலாம், நீ இந்த நிர்வாகத்தை கவனிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பொறுப்பு கொடுக்குறாரு. இந்திரன் வெளியேற காரணத்தினால நகுஷா அந்த அரண்மனையில் சிம்மாசனத்தில் போய் அமர்ந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிடவே இந்திரன் சொல்லிட்டு கிளம்பிடுறாரு. நகுஷாவும் என்ன பண்ணுறாரு, அந்த அரண்மனையில் அந்த சிம்மாசனத்துக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லி போகிறாரு. போன பிறகு அங்கே அப்சரா கன்னிகள் சொல்லிட்டு இந்திரலோகத்தில் நிறைய கன்னிகள் இருக்காங்க. அவங்களெல்லாம் அவருக்கு யார் யாரெல்லாம் விருப்பப்படுறாரோ அவங்களெல்லாம் வரவழைத்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கார். அப்போ இந்திரனோட மனைவியை நகுஷா பார்க்குறாரு. அவங்களோட மனைவியோட பேர் பார்த்திங்கன்னா ஷாஷி. அவங்க மேலே இவர் காதல் வயப்படுறாரு. இவர் தான் அவங்க மேலே காதல் வயப்படும்போது அவங்கள கட்டாயப்படுத்துகிறாரு. இவரை அவங்க பார்க்கணும் செய்யணும்னு. ஆனால் அவங்களுக்கு துளி கூட இவர் மேலே விருப்பம் இல்லை. அப்போ இந்திரன் ரொம்ப வலுக்கட்டாயம் அப்போ நகுஷா சொல்கிறாரு, நான் இந்த சிம்மாசனத்தில் அமர்ந்துட்டனால இப்போ நானே இந்திரன், இப்போ உங்கள் கணவர் வெளியே போயிருந்தாலும் இப்போ நான் சிம்மாசனத்தில் இருக்கும்போது இந்திரனோட இடத்த நான் பிடிச்சிருக்கனால நான் தான் உங்களுடைய கணவர், நான் என்ன சொன்னாலும் நீங்கள் கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கட்டளையிடுற மாதிரி சொல்கிறாரு. அதுக்கு நகுஷா சொல்கிறாங்க, நீங்கள் சொல்கிறது எல்லாமே சரிதான், ஆனால் நான் அதுக்கு உங்கள் கீழே ஒரு வேண்டுகோள் ஒன்று வைக்கிறேன். நீங்கள் ஃபுல்லாகவே இந்திரன் அப்படின்னு சொல்கிறதுக்கு நீங்கள் ஒரு வேண்டுகோள் நான் வைக்கிறேன், நீங்கள் அதை செய்யணும். என்ன வேண்டுகோள்னா, சப்த ரிஷிகள்லாம் பல்லக்கில் சுமந்து உங்களை இந்த அரண்மனைக்கு வர வைக்கணும். சுமந்து கொண்டு வர வச்சு நீங்கள் அந்த அரண்மனையில் அந்த சீட்டில் அமரணும். அப்படி அமர்ந்து தான் நான் உங்களை ஏற்றுப்பேன் அப்படின்னு சொல்லி ஆணையிடுறாங்க.
அதுக்கேற்ற மாதிரி நகுஷா என்ன சொல்கிறாரு, நான் சொன்ன உடனே இங்கே இருக்கவங்களாம் பணியாளர்கள்லாம் செய்வாங்க, நான் வந்து ஆணையிடுறேன் அப்படின்னு சொல்லி ஆணையிடுறாரு. அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் ஒரு நிரந்தரமான ஒரு யுத்தம் ஒன்று நடக்குது. ஏற்கனவே நாம் பார்த்ததில் தேவர்கள் வந்து ஆசானாக இருந்து ஒரு பூஜை சடங்கெல்லாம் பண்ணணும்னு சொல்லி பிரகஸ்பதி கீழே முதல் நாள் சொன்ன மகாபாரத கதையில் பிரகஸ்பதி கீழே தேவர்கள் வந்து சடங்கு சம்பிரதாயம்லாம் பண்ணணும்னு சொல்லி அவரை வரவழைக்கிறாங்க. அதே போல் அசுரர்களும் வந்து பூஜைகள் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சுக்கராச்சாரியாரோட தலைமையில் ஒரு பூஜை நடத்தணும் அப்படின்னு சொல்லி அசுரர்கள் வந்து எதிர்பார்க்குறாங்க. தேவர்களும் அசுரர்களும் ஒரு கங்கை நதி சமவெளியில் நிரந்தரமாக ஒரு போர்க்களமாக இருக்கணும், அந்த இடத்துல வந்து போர்க்களம் பண்ணணும் அப்படின்னு தீர்மானிக்கிறாங்க. தேவர்கள் வந்து மலை பிரதேசத்துலேருந்து சமவெளியை நோக்கியும், அசுரர்கள் வந்து பாலைவனத்துலேருந்து ஒரு வளமான இந்தியாவில் இருக்க ஒரு இதய பகுதியில் ஒரு நுழைய முயற்சி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிகிட்ருக்காங்க. நிரந்தரமாக இந்த யுத்தம் வந்து அசுரர்களுக்கும் தேவர்களுக்கும் நடத்தணும் அப்படின்னு சொல்லி ஒரு தீர்மானம் பண்ணுறாங்க. அங்கே பார்த்திங்கன்னா சுக்கராச்சாரியார் வந்து ஒரு சஞ்சீவின் துணையோட ஒரு மந்திரத்தை வந்து பயன்படுத்துகிறாரு. அந்த மந்திரம் எதற்காக பார்த்திங்கன்னா, ஒரு போரில் ஒரு வீரன் வந்து உயிரை விட்டுட்டாருன்னா அவரோட உயிரை வந்து மறுபடியும் மீட்டு தர்றதுக்கான ஒரு மந்திரம் அது. அந்த மந்திரத்தை சொன்னால் மறுபடியும் வந்து அந்த போரில் இறந்தவங்க வந்து உயிர் பிச்சிடுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் அவர் வந்து அப்படிப்பட்டவர் வந்து அசுரர் கீழே போய் அசுரருக்கு ஒரு துணையாக இருக்கிறாருன்னு சொல்லிட்டு தேவர்கள் எல்லாமே வந்து அவரை பார்த்து ரொம்ப அஞ்சுறாங்க. இவர் வந்து இப்படிப்பட்ட ஒரு படை கூட இருக்கிறாரே, இவரை எப்படி நம்மளால் வெல்ல முடியும், இது வந்து ஒரு சாத்தியமாகுமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வந்து வருந்துறாங்க. நம்ம எப்படி இந்த ஒரு போர்க்களத்தில் நம்மளால் எப்படி வெற்றி அடைய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு தேவர்களுக்கு வந்து என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் ரொம்ப தவிக்கிறாங்க. அந்த சமயத்தில் பிரகஸ்பதியோட பிள்ளையான கச்சன் வந்து சுக்கராச்சாரியாரிடம் வந்து ரொம்ப பணிவோட கேட்குறாரு, நான் வந்து உங்களுக்கு வந்து உங்கள் கீழே வந்து நான் வந்து கற்றுக்கணும், உங்களோட சிஷ்யனாக ஆகணும், நீங்கள் தான் எனக்கு வந்து எல்லாருமே எனக்கு சொல்லி தரணும் அப்படின்னு சொல்கிறாரு. அந்த சமயத்தில் சுக்கராச்சாரியார் வந்து நான் எப்படி உனக்கு சொல்லி தரது அப்படின்னு கேட்கும்போது, இல்லை நீங்கள் சொல்லி கொடுத்தா நான் வந்து கற்றுப்பேன்